Daily. Taste the Daily. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். இந்த நிமிஷத்தில் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த நிமிஷத்தில் வந்து 12,81,026 பேர் உறுப்பினராக சேர்ந்துருக்காங்க. 12 லட்சம் பேர் வந்து அண்ணாமலைக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இன்னும் 23 மணி நேரம் தான் ஆச்சு. 23 மணி நேரத்தில் ஒரு அமைப்புக்கு ஒரு கிட்டத்தட்ட 13 லட்சம் பேர் சேர்றாங்க அப்படின்னா இது சாதாரண எண்ணிக்கைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? 13 லட்சம் பேர் 23 மணி நேரத்தில் வந்துட்டாங்க அப்படி தானே? தமிழக பாஜக வந்து இப்போ கடந்த தேர்தலில் வாங்கின ஓட்டு எவ்வளோன்னு நினைக்கிறீங்க? இப்போ ஓட்டு வந்து 14,67,024 ஓட்டு. சிபிஐ இருக்குல்ல, சிபிஐ கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குல்ல, அந்த கட்சி வந்து 3,26,488 ஓட்டு தான் வாங்கியிருக்கு. அடுத்து வந்து சிபிஎம் இருக்குல்ல, மார்க்சிஸ்ட்டு, அதுக்கு வந்து அண்ணன் உடனே கீழே போயிட்டாங்க. 2,93,817 ஓட்டு தான் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. தேமுதிக எவ்வளோ திரும்ப கிடச்சிருக்கு? 5,89,500 ஓட்டு கிடச்சிருக்கு. காங்கிரஸுக்கு எவ்வளோ திரும்ப கிடச்சிருக்கு? 16, அதாவது 16,61,312 ஓட்டு கிடச்சிருக்கு. முஸ்லீம் லீக் இருக்குல்ல, அவங்களுக்கு எவ்வளோ தெரியுமா? 1,42,465 ஓட்டு தான் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. சரி, நாம் தமிழர் அண்ணன் சீமானுடைய கட்சிக்கு எவ்வளோ தெரியுமா? 19,72,537 ஓட்டு கிடச்சிருக்கு. விடுதலை சிறுத்தைகள் வாங்க கடைசியில் பெருந்தலைவர் ஒருத்தர் இருக்கார்ல, விடுதலை சிறுத்தைகள், அவங்களுக்கு 5,40,056 ஓட்டு தான் கிடச்சிருக்கு. அண்ணாமலை இப்போ இதில் எவ்வளோ பேரை தாண்டி நிற்கிறாரு, அதுதான் நான் உங்களுக்கு இந்த புள்ளி உரத்தை சொல்ல ஆரம்பித்தேன். இவ்வளவு கட்சிகளையும் தாண்டி மேலே வந்துட்டார்ல. ஒரு நாள் கூட ஆகலை சார், 23 மணி நேரம் தான் ஆச்சு, 24 வரல. 24 மணி நேரம் தாண்டும் போது பிஜேபி தமிழ்நாட்டில் எவ்வளவு 14 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கு. அந்த 14 லட்சம் ஓட்டுக்கு மேலே போயிடுவார். ஏபிபியில் உள்ள சீனியர் ஆட்கள், ஃபுல் டைம் ஒர்க்கர், நீங்கள் நம்ப மாட்டீங்க, 5 வருஷம் ஃபுல் டைம் ஒர்க்கராக இருந்த தம்பி அவன் நேற்றுக்கு ஃபோன் எடுத்து சொல்கிறேன், நான் வந்து இதில் ஜாயின் பண்ணிட்டேன் அப்படிங்கிறேன். இன்னொரு ஆர்எஸ்எஸில் ஒரு மூத்த காரியகர்த்தா, அவர் ரொம்ப சீனியர் ஆள், நல்ல பெருமையான ஒரு மனிதர். அவர்கிட்ட போய் நான் முன்னாடியே அதில் தாங்க இருக்கேன். ஆனந்தன் ஐயாசாமி, நாங்கள் வந்து ஏற்கனவே இதோட இணைஞ்சு தாங்க அங்கே பணியாற்றிட்டு இருக்கோம் அப்படின்ட்டாங்க. டமால் டிமால் ஒவ்வொருத்தராக போடுறாங்க. அப்புறம் அவங்க சேர்ந்ததை வந்து எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. நேற்றுக்கு அவர் வந்து இதை அறிவிக்கும் போதே ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருந்தாருன்னா இப்போ திமுக பாஜகவில் நிறைய பேர் ஒய்யோன்னு கொதிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. சரியா? ஐயோ எல்லாம் அழிச்சிட்டு போயிட்டே இருக்கு. இப்போவுமே குதிக்க அழுது புலம்பிட்டு நடக்கிறாங்க. பாஜகவினால தான் அவர் வளர்ந்தார், பாஜகவினால தான், நான் இல்லைன்னு சொல்லல, பாஜகவினால தான் அவர் வெளியே தெரிய வந்ததுக்கு அந்த தளம், அந்த மேடை வந்து அவருக்கு தேவைப்பட்டுச்சு. நான் இல்லைன்னு சொல்லலை. அவரால் பாஜக வளர்ந்துச்சா இல்லையா? நாராயண திருப்பதி எதுக்கு இனிமேலாவதுன்னு எதுக்கு போட்டார்? இனிமேலாவது திருந்துவீங்களா நாய்களேன்னு கேட்காம கேட்டிருக்காரு. அப்படி தானே? அதுக்கு அர்த்தம் தானே, நொந்துவே அந்த மனுஷன் கேட்குறாரு. உங்களால் முடியலை, ஓரமாக ஒதுங்கிடுங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. குப்பை தொட்டி ஆக்கி விட்டீங்க கமலாலயத்தை, அதோட வச்சுக்கிட்டு இருங்க. நீங்கள் அங்கே இருந்து என்னத்தையும் பண்ணிட்டு போவோம், தொலைங்க. இப்போதைக்கு அண்ணாமலை வெளியே வந்திருக்காரு, அவருக்கு ஆதரவு பெருவிட்டு இருக்கு. அநேகமாக இன்னும் ஒரு வாரம் 10 நாள் எல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக குறைந்தபட்சம் 50 லட்சத்தை தாண்டேன். என்னுடைய டார்கெட் 1 கோடி. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல் நம்மோடு பேச இருப்பது தேசியவாதியும் அண்ணாமலையின் தீவிர ஆதரவாளருமான திரு சின்னப்பா கணேசன் அவர்கள். சார் வணக்கம் சார். அது என்ன தீவிர நீங்கள் தானே சார்? சார் இப்போ வந்து திரு அண்ணாமலை அவர்கள் தனிக்கட்சி தனியாக ஆரம்பிக்க போகிறாரு. எல்லாமே பார்த்துருப்போம். நேற்று சென்னை விமான நிலையத்தில் உள்ள வரவேற்பை பார்த்துருப்போம். பயங்கரமான ஒரு கூட்டம். எல்லாரும் வந்து பாஜகவில் இருக்கிறவங்களே வந்து கலந்துட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இது பாஜகவுக்கும் ஒரு ட்ராபேக் தானா, இல்லை பாஜக கொள்கை இல்லை எங்களுக்கு மோடி சித்தாங்கம் தான், இல்லைப்பா நாங்கள் வரமாட்டோம், போகிறவர்கள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவில் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்களா? ப்ளஸ் அங்கேருந்து இன்னும் உடஞ்சி நிறைய பேர் வரதுக்கான வாய்ப்பு இருக்கா சார்? அதாவது பாஜகனுடைய தலைவர்கள் இருக்காங்கல்ல, அவங்க அங்கே தான் இருப்பாங்க, மூத்த தலைவர்கள். இந்த 4 பேருங்கிறவங்க அங்கே தான் இருப்பாங்க. அவங்க போய் இங்கே வச்சு என்ன செய்ய போறீங்க? அவங்க தான் பிரச்சனை காரணமே சொல்லி எல்லாத்துக்கும் தெரியும். அப்புறம் வந்து அவங்களையும் கூட்டிகிட்டு வந்து என்ன செய்ய போகிறார் அண்ணாமலை? அது இல்லை. அதனால் கரு நாகராஜன் அவர் டிக்ளேர் பண்ணிட்டார், என்னோட நிலைப்பாடு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டார். அதே மாதிரி சுமதி வெங்கடேசன்,
அதே மாதிரி இன்னொரு மாநில துணைத் தலைவர் நினைக்கிறேன், அவரும் எல்லாமே லெட்ரு கொடுத்தாங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன், எனக்கு நம்ம கண்ணில் பட்டது. இது மாதிரி நிறைய பேர் இப்போ வசந்தராஜன் கோயம்புத்தூர் மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா வசந்தராஜன் அவர் வந்து கொடுத்துறாரு. வேதா சுப்பிரமணியம் அவர் முன்னாள் மாவட்ட தலைவராக இருந்தவர். இப்படியே கொடுத்துட்ருக்காங்க. நாகர்கோவிலில் கூட கொடுத்துருக்காங்க. தமிழகம் முழுக்கவே கொடுக்குறாங்க நிர்வாகிகளில். ஆனால் பெரும்பாலான நிர்வாகி அங்கே பாஜகவில் தான் இருக்கிறாங்க. அதனால் அது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை. என்ன கமலாலயம் வந்து ஒரு குப்பை தொட்டியாக மாறிட்டு இருக்கு, அவ்வளோதான். ஆமாம், குப்பை தொட்டி. அது எதுக்கு யூஸ் இல்லாத ஆட்களை வந்து குப்பையில் தானே போடுவீங்க. ஒன்றுக்கு யூஸ் இல்லாத பொருள் அதை வந்து என்ன வீட்டில் வச்சா பாதுகாப்பீங்க, குப்பையில் தூக்கி போடுவீங்க. அதான் குப்பை தொட்டியாக மாறிட்டு இருக்கு. யாரையாவது இன்னமும் ஏதாவது இதுக்கு தக்கவாறு யோசிக்கிறாங்களா? அதான் கேட்குறேன். சரி, நம்மளால வந்து இவ்வளோ பெரிய இது. நாராயணன் திருப்பதி அவர்கள் வந்து ஒரு ட்வீட் போட்டாரு. என்ன போட்டிருக்காருன்னா, இனியாவது திருந்துங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காரு. அப்போ அவருக்கு யோசனை வந்த சிந்தனை கூட மித்தவங்களுக்கு வரலையா? இப்படி கட்டம்னா போயில. அதுதான் தெரியல. அவங்க இன்னமும் நாங்கள் வந்து வலுவான கட்சியை கட்டமைப்பை எங்கே போய் கட்டமைக்க போகிறேன்னு எனக்கு தெரியல. அதாவது வந்து இதுதான் நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே நம்ம சேனல்ல இருந்தே பேசிகிட்டு இருக்கேன். எல்லா சேனல்லையும் ஒரே கருத்து தான், நம்ம கருத்தை எல்லா இடமும் பேசிகிட்டு இருக்கோம். இது தவறு, பிழை செய்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தையை நான் பயன்படுத்தியிருக்கேன். திண்டுக்கல்லில் இருந்து ஒரு பெரிய பூட்டம் வாங்கிட்டு அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பித்தா என்ன வேணும் நீங்கள் தான் கேள்வி கேட்டேன்ட்டு. அதுக்கு பதில் நான் என்ன சொன்னேன், அண்ணாமலை வந்து பாஜக விட்டு வெளியே போயிட்டாரு அப்படின்னா திண்டுக்கல்லேருந்து ஒரு பெரிய பூட்டம் வாங்கிட்டு வந்து கமலாலயத்தை பூட்ட வேண்டியதான் அப்படின்னு சொன்னேன். முதல்ல நான் தான் அது சொன்னேன். அது பிறகு தான் நம்ம பிரகாஷம் சுவாமி கூட அதை பயன்படுத்த ஆரம்பித்தார் அந்த வார்த்தையை. நல்ல ஞாபகம் இருக்குது. ஆனால் இந்த இதை நம்ம அப்போவே எதுக்கு சொன்னோன்னு நினைக்கிறீங்க? இங்கே ஒரு 4 பேருக்கு எனக்கு என்ன வாக்கிய தகராறா, இல்லைன்னா ஒரே ஏதோ ஒரு லவ் மேட்டரா? எனக்கு அதுக்கு என்ன மேட்டர் இருக்குது? எனக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. இவங்களுக்கு எனக்கு என்ன இது இருக்குது? சித்தாந்தம்னு ஒரு விஷயத்தில் இவங்க எல்லாம் தப்பு செய்கிறாங்க, இதனால் பாதிக்கப்படுறது சித்தாந்தம் இதுதான் பாதிக்கப்படுதுங்கிறது தான். அப்புறம் எனக்கு முன்னாடி இருந்தே சில விஷயங்கள் தெரியும். பாஜகவில் ஒருத்தர் சாதாரணமாக இருப்பார், நல்ல ஆளாக இருப்பார், எம்எல்ஏ ஆயிடுவார். அப்புறம் அவர் தேவதூரர் மாதிரி மேலே போயிடுவார். அப்புறம் அவரை பிடிக்க முடியாது, கான்டாக்ட் பண்ண முடியாது. ஆமாம். அப்புறம் எம்பி ஆயிடுவாங்க. அது வரைக்கும் நல்லா தான் இருப்பாங்க, நல்லா தான் பேசுவாங்க, எல்லாம் இருப்பாங்க. அது பிறகு நீங்கள் அவங்கள பிடிக்கவே முடியாது. அது பிறகு வந்து நாட் ரீச்சபிள் ஏரியாவுக்கு போயிடுவாங்க, அமைச்சர் ஆயிடுவீங்க, அதை விட க்ளோஸ். அப்புறம் நீங்கள் எவனுமே அவரை கான்டாக்டே பண்ண முடியாது, மாநில நிர்வாகியும் கான்டாக்ட் பண்ண முடியாது. இருக்கா இல்லைன்னு கேளுங்க. எல்முருகனை தொடர்புக்குள் எல்லைக்கு வெளியே இருந்தாரா இல்லையா? மாநில நிர்வாகிகள்னால எல்லாராலும் அவரை மாநில நிர்வாகிகள், நான் சொல்கிறது துணைத் தலைவர்கள், பொதுச் செயலாளர்கள் இருக்காங்கல்ல இந்த பேரன்பாடியில், அவங்களால கான்டாக்ட் பண்ண முடிஞ்சா இல்லைன்னு கேட்டு சொல்லுங்கள். முடியலை சார். இப்போ வேணாச்சும் முடியும், இப்போ வேணா அது முடியும், இனிமேல் வந்து நீங்கள் முடியும். இதைத்தானே நம்ம சொல்லி தலையில் அடிக்காத குறைய சொல்லணும். நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு கிடச்சிருக்கு, அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் ஏதாவது நல்லது பண்ணுங்கள், கட்சிக்கு கெடுதல் பண்ணாதுங்கன்னு தானே சொல்கிறோம். அண்ணாமலைக்கு போட்டோவே போடாதீங்க. ஏற்கனவே பேசியிருக்கோம். கமலாலயத்தில் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தாங்களா இல்லையா? அண்ணாமலை எலெக்ஷன் வரைக்கும் அவர் வந்து லேசாக போட்டுடுங்க போட்டோவை, அதுக்கப்புறம் அவரே தானால் காணாமல் போயிடுவார் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு தீர்வு அங்கேருந்து உட்காந்து பேசிட்டு இருந்தாங்களா இல்லையா? அப்போ நீங்கள் அங்கே வந்து போகக்கூடிய யாராவது பாக்கெட்டில் அண்ணாமலையை ஃபோட்டோ வச்சுருந்தாங்கன்னா வச்சுட்டு போகிறாங்க. மோடியும் வேணும், அண்ணாமலையும் வேணும், வச்சுட்டு போகிறாங்க. இதெல்லாம் கூட எடுங்கன்னு சொன்ன ஆட்கள் தானே அங்கே இருக்கீங்க. அப்போ உங்களுக்கு வன்மம் யாருக்கு மேலே? கட்சி வளரணும். அண்ணாமலை நம்பி 4 பேர் பிஜேபிக்கு வந்தால் ஓட்டு பிஜேபி தானே கிடைக்கும். சரி, இப்போ பாஜகவோட நிலைமை எப்படி போகுது? பாஜக நிலைமை என்ன போகும்? தமிழ்நாட்டு பாஜக நான் கேட்குறேன். தமிழ்நாட்டு பாஜக. ஆமாம், அது மோடி அதெல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. அதில் ஒன்றும் நம்ம இறங்கும் இது வரைக்கும் நம்ம விமர்சனம் பண்ணல, அதுக்கு தேவையில்லை. தமிழக பாஜக திமுக கூட கூட்டணி வைக்கும். ஆனால் அவங்க எம்எல்ஏ எம்பி ஆவாங்களான்னு எனக்கு தெரியாது. அந்த 4 பேரும் கடைசி வரைக்கும் என்னமோ எம்எல்ஏ ஆக போகிறதில்ல, எம்பி ஆக போகிறதில்ல, கவுன்சிலராக ஆக போகிறதில்ல. ஆனால் எலெக்ஷனில் நிற்பாங்க. அடுத்து உள்ளாட்சி வருது, அதுக்கு போட்டி போடும். ஆமாம், உள்ளாட்சி இடைத்தேர்தல் வருது. திருச்சி கிழக்கில் ஒருத்தங்க நிற்கலாம், பெருந்துறையில் ஒருத்தரங்களை கொண்டு போய் நிப்பாட்டலாம். எல்முருகன்லாம் அந்த எல்முருகனுக்கு வந்து தாராபுரத்தில் நிற்கலாம், அது தனி தொகுதி, அங்கே ஒரு நிற்கலாம். பெருந்துறையில் ஒருத்தங்களை நிப்பாட்டலாம். அதே மாதிரி திருச்சியில் வந்து தமிழிசையை நிப்பாட்டலாம். அதே மாதிரி அம்பாசமுத்திரத்தில் நயினார் நாகேந்திரன் நிப்பாட்டலாம். ஏன்னா அது முக்குளத்தூர் தொகுதி தானே. அப்படி காரணம் சொல்லிக்கிடலாம். சொன்னால் உடனே எல்லோரும் ஓட்டு போட்டுருவாங்க. அப்படி தானே சொல்லி ஏமாற்றிட்டு இருக்காங்க. என்ன அதாவது நல்லது நடக்கணும் கட்சிக்கு. நம்ம இந்த கட்சிக்கு வந்துட்டோம், இந்த கட்சிக்காக இவங்க எல்லாம் நமக்கு சித்தாந்தம், நம்ம என்னால் அந்த அதில் மட்டத்திலே நின்றுட்டு இருக்கோம். இந்த இதில் உங்களுக்கு அந்த பொறுப்பு கிடைக்குது. அப்போ அந்த பொறுப்பை வச்சு கட்சிகளில் என்ன பண்ணலாங்கிறத யோசிக்கிறதை விட்டு எவனை வந்து காலி பண்ணலான்னு யோசிச்சிங்கன்னா கட்சி எப்படி வழங்கும்? அது கட்சி எப்பவும் அது தானாக வளரும். நாங்கள் 4 பேர், நாங்கள் 7 பேரா? 7 பேர், நாங்கள் 7 பேர் தான் கட்சி, நாங்கள் பார்த்துடும், அதெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டாம். அப்போ அந்த தொண்டனுக்கு மனநிலைமை எப்படி இருக்கும்? உங்களெல்லாம் ரூமுக்கு விட்டதே தப்புன்னு ஒருத்தர் சொன்னார். என்ன செய்ய போகிறீங்க அவரை? உங்களையா? ஆமாம், பிஜேபி உங்களை. ஆமாம், பிஜேபியில் ஒரு கட்டத்தில் ஒருத்தர், யாருன்னு சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன், உங்களெல்லாம் ரூமுக்குள்ளே விட்டதே தப்பு, என்னுடைய ரூமுக்கு விட்டதே தப்புன்னு ஒரு கட்டத்தில் சொன்னார். யார் சார்? ப்ளீஸ் சார், இல்லை வேண்டாம், அது முடிஞ்சு போச்சு. ஏன்னா நம்மளே அங்கே அதை ஒழிஞ்சு போங்கன்னு விட்டுட்டு வந்துட்டோம். இதெல்லாம் கட்சியை எப்படி வளர்க்கும்னு கேட்குறேன்.
சரி, இப்போவும் நீங்கள் எடுத்துடுங்க. கமலாலயத்தில் இருக்கக்கூடிய ஆள்கிட்டே கேளுங்க. நிர்மலா சீதாராமனால பிஜேபிக்கு ஏதாவது லாபமா நஷ்டமா தமிழக பிஜேபின்னு கேளுங்க. அண்ணாமலையுடைய செயல்பாட்டை முடக்கி போட்டதில் அந்த அம்மாவுக்கு பங்கு இருக்கா இல்லைன்னு கேங்க. இல்லைன்னு யாராவது சொல்லிட்டு இதே மாதிரி மற்ற ஆட்களும் இவங்க தான் பங்குன்னு எல்லாத்துக்குமே தெரியுதே. நாராயணன் திருப்பதி எதுக்கு இனிமேலாவதுன்னு எதுக்கு போட்டார்? இனிமேலாவது திருந்துவீங்களா நாய்களேன்னு கேட்காம கேட்டிருக்காரு. அப்படி தானே? அதுக்கு அர்த்தம் தானே, நொந்துவே அந்த மனுஷன் கேட்குறாரு. அந்த மன உணர்வு நமக்கும் இருக்குது. ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இதை தான் சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் ஒரு தனி கட்சி ஆரம்பிக்கணும்னு நான் சொல்லவே இல்லை. ஆரம்பித்தால் அப்படி கேட்கட்டு அது ஆரம்பிக்கும்போது பார்த்துக்கலாம் சொல்லி தான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உங்கள்கிட்ட நான் பேசிட்டு போனேன். இதே இடத்துல உட்காந்து நம்ம இதே ரூம்லேயே நம்ம சொல்லிட்டு போனேன். அவர் ஆரம்பிக்க மாட்டார் கடைசி வரைக்கும் நான் நம்புகிறேன். மேலேருந்து அவர் கேட்குற சுதந்திரத்தை கொடுப்பாங்க அப்படின்னு. ஆனால் நான் ஏற்கனவே சில நேர்முகத்தில் நான் சொன்ன மாதிரி திமுகவை கூட கூட்டணி வைக்க வேண்டிய நிர்பந்தத்தில் தமிழக பாஜக தள்ளப்பட்டுச்சு. திமுகவினுடைய எம்பிகளுடைய ஆதரவு மேலிடத்தில் இப்போ தேவைப்படுது. பல மசோதாக்களை நிறைவேற்றுறதுக்கு 3/2 மெஜாரிட்டி தேவைப்படுது. அந்த மாதிரிப்பட்ட மசோதா நிறைவேற்றுறதுக்கு பாஜக கூட்டணியில் இப்போதைக்கு பெரும்பான்மை இல்லை. அதை அடைவதற்கு திமுக இருக்கக்கூடிய எம்பியை இப்போ சாதகமாக பயன்படுத்திக்கலாம். இதுவும் ஒரு சாணக்கியத்தனம். அதாவது தமிழக பாஜகவோட இந்திய அளவில் உள்ள விஷயங்கள் மேலானது உயர்வானது தேவைப்படுது நாட்டுக்கு. ஒரே நாடு ஒரே தேர்தல் முதற்கொண்டு நான் பல விஷயத்தை கையில் வச்சுருக்காங்க. அதுக்கு இப்போ இவங்க தெருவு திண்ணமாக போய் நின்றுட்டு இருக்காங்க திமுககாரங்க. இவங்க காங்கிரஸ்லையும் இல்லை ஒன்றும் இல்லை வெளியே நிற்கிறாங்க. இவங்களும் எப்படா கதவு திறக்காத நம்ம ஓடி போயிடலாம் பிஜேபி கூட்டணியில் இதை அப்படியே பார்த்துட்டு வெயிட் பண்ணிகிட்டே காத்துட்டு இருக்காங்க. பாருங்கள், பாராளுமன்றத்தில் அந்த காங்கிரஸ் களவாணி கூட இருந்ததெல்லாம் போகும், எங்களுக்கு தனி சீட்டு கொடுங்க அப்படின்ட்டாங்க, தனியாக வந்துட்டாங்க. ஆனால் நம்ம தருமபுத்தினி தேன்மொழி கனிமொழி எங்கே போய் நிற்கிது? பிஜேபி எம்பிக்கு இப்போ பிரிவு உபச்சார விழாவில் போய் நின்றுட்டு இருக்காங்க. அவ்வளோதாங்க. ஆமாம், அப்போ நீங்கள் அங்கே கரெக்டாக வந்துட்டீங்க. ஒன்று எங்கள் மேலே கொஞ்சம் கேஸ் இருக்குது, அதை கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க ஜி, இவ்வளோதான் டிமாண்டு. இது சின்னது தான். ஆனால் உங்களுக்கு தேசிய அளவில் பெரிய மசோதாவே உங்கள் கனவுகளெல்லாம் நிறைவேற்றுறோம்ல, அதுக்கு இந்த சின்ன இதை நீங்கள் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேவருக்கே நியாயமாக தானே இருக்கும். அதுக்கு உடன்பட போகிறாங்க. அப்போ இதை அவங்க பண்ணும்போது அண்ணாமலைக்கு இங்கே என்ன அலுவல்? அதான் கேட்குறேன். திமுகவும் வேண்டாம் அதிமுகவும் வேண்டாம். அப்போ தான் தமிழகத்தில் பாஜகவை வளர்ச்சி அடைய முடியும், அதுதான் ஆட்சியை பிடிக்க முடியுங்கிறது அவருடைய இது. எனக்கு அந்த கருத்தில் உடன்பாடு இருக்குது. டாக்டர் சுப்பிரமணிய சாமி அந்த ஆளு இப்படி தான் சொல்லிட்டு நடந்தார். ஆனால் அதே நிலைப்பாட்டில் அண்ணாமலை முன்னெடுத்துட்டு வரும்போது அந்த ஆளுக்கு என்ன இளவு தெரியல. அவர் உடனே அந்த ஹூயிஸ் அண்ணாமலைங்கிறாரு. இதே வார்த்தை கேட்டவர் ஹூயிஸ் அண்ணாமலை கொழுப்பு தானே. அப்போ இந்த ஆட்களுக்கெல்லாம் என்ன சித்தாந்தம் இருக்குது, என்ன நோக்கம்? நீங்கள் சொன்ன ஒரு இதை தான் நீங்கள் 30 வருஷம் 35 வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, தமிழக பிஜேபி தனித்து தான் நிற்கணும், பாஜக தனியாக நின்னாதான் தமிழகத்தில் வளரும், ஆட்சியை பிடிக்கும்னு சொன்னார். அதனால் இதில் பிரிஞ்சு போகிறவங்க பாஜக விட்டு தனியாக எல்லாரும் போகக்கூடியவங்க அவங்க விருப்பப்பட்டவங்க அவங்க நிலைப்பாடு எடுக்கலாம். அதில் நம்ம அதனால நான் கேட்குறேன் நினச்சேன். இப்போ ஆதரவு எந்த அளவு சார் பெருகிட்டு இருக்கு திரு அண்ணாமலை? அதாவது அண்ணாமலையை எதிர்பார்த்துருந்தாங்க, எப்பண்டா அவர் வெளியில் வருவார், இல்லை என்ன செய்தியை சொல்ல போகிறாங்க, ஒருவேளை பாஜக தேசிய தலைமை என்ன சொல்ல போகுது, மீண்டும் தலைவர், இந்த 2 ஆப்ஷனில் தொண்டர்களும் தீவிரமாக இருந்தாங்க, பட்டாசு வெடிச்சு கொண்டாடுறாங்க. எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்குது சார்? எந்த அளவுக்கு ஜாயின் பண்ணிட்டு இருக்கிறாங்க? இந்த நிமிஷத்தில் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடிய இந்த நிமிஷத்தில் 12,81,026 பேர் உறுப்பினராக சேர்ந்துருக்காங்க. அதில் தங்களை இணைத்து கொண்டார்கள். அப்போ 12,81,000 13 லட்சம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில், இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் இல்லை 1/4 மணி நேரத்தில் 12 லட்சம் ஆயிரும். 12 லட்சம் பேர் அண்ணாமலைக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இன்னும் 23 மணி நேரம் தான் ஆச்சு. அவர் இந்த இதை சொன்னது நேற்றைக்கு 12 மணி மேலே சொல்ல ஆரம்பித்தார். 25 நிமிஷம் பேசினார். 12:30 இவருக்கு இதில் சேர ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனால் இப்போ 11:30 மணியில் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். 23 மணி நேரத்தில் ஒரு அமைப்புக்கு கிட்டத்தட்ட 13 லட்சம் பேர் சேர்றாங்க அப்படின்னா இது சாதாரண எண்ணிக்கைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? எவ்வளோ பெரிய எண்ணிக்கை, உயர்ந்த எண்ணிக்கை தானே இது, மிகப்பெரிய ஒரு எண்ணிக்கை தானே இது. அடுத்து இன்னொரு தகவல் உங்களுக்கு சொல்கிறேன், இது ஒரு நல்ல தகவல், அது உங்களுக்கு கம்பேரிஷனுக்கு நல்லாயிருக்கும். 13 லட்சம் பேர் 23 மணி நேரத்தில் வந்துட்டாங்க, அப்படி தானே? தமிழக பாஜக இப்போ கடந்த தேர்தலில் வாங்கின ஓட்டு எவ்வளோன்னு நினைக்கிறீங்க? இப்போ ஓட்டு 14,67,024 ஓட்டு. இது இந்திய தேர்தல் கமிஷன் கொடுத்த டேட்டா தான், நான் என் கையில் இருந்தெல்லாம் ஒன்றும் எடுத்துகிட்டு வரல. இதில் இன்னொரு தகவலையும் கூட்டி சொல்கிறேன். சிபிஐ இருக்குல்ல, சிபிஐ கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குல்ல, அந்த கட்சி 3,26,488 ஓட்டு தான் வாங்கியிருக்கு. 3,26,488 பேர் தான் அவங்களுக்கு அந்த கட்சிக்குன்னு ஓட்டு போட்டிருக்காங்க தமிழகத்தில். அடுத்து சிபிஎம் இருக்கலாம், மார்க்சிஸ்ட்டு, அதுக்கு அந்த உடனே கீழே போயிட்டாங்க. 2,93,817 ஓட்டு தான் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. தேமுதிக எவ்வளோ திரும்ப கிடச்சிருக்கு? 5,89,500 ஓட்டு கிடச்சிருக்கு.
அப்படியே வாங்க. காங்கிரஸுக்கு எவ்வளோ தெரியுமா கிடச்சிருக்கு? 16, அதாவது 16,61,312 ஓட்டு கிடச்சிருக்கு. முஸ்லீம் லீக் இருக்குல்ல, அவங்களுக்கு எவ்வளோ தெரியுமா? 1,42,465 ஓட்டு தான் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. சரி, நாம் தமிழர் அண்ணன் சீமானுடைய கட்சிக்கு எவ்வளோ தெரியுமா? 19,72,537 ஓட்டு கிடச்சிருக்கு. விடுதலை சிறுத்தைகள் வாங்க, கடைசியில் பெருந்தலைவர் ஒருத்தர் இருக்கார்ல, விடுதலை சிறுத்தைகள், அவங்களுக்கு 5,40,056 ஓட்டு தான் கிடச்சிருக்கு. அண்ணாமலை இப்போ இதில் எவ்வளோ பேரை தாண்டி நிற்கிறாரு. அதுதான் நான் உங்களுக்கு இந்த புள்ளி உரத்தை சொல்ல ஆரம்பித்தேன். இவ்வளவு கட்சிகளையும் தாண்டி மேலே வந்துட்டார்ல. ஒரு நாள் கூட ஆகலை சார், 23 மணி நேரம் தான் ஆச்சு, 24 வரல. 24 மணி நேரம் தாண்டும் போது பிஜேபி தமிழ்நாட்டில் எவ்வளவு 14 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கு. அந்த 14 லட்சம் ஓட்டுக்கு மேலே போயிடுவார். இது இது மட்டும் ஓட்டு இல்லை, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நான் இணைஞ்சு அப்புறம் சாயந்தரம் நைட்டு உட்காந்துருந்து வீட்டம்மாவையும் அதில் இணைச்சி விட்டேன். ஆனால் இதில் சேர்க்கும் போது இதில் இந்த ஃப்ராடு தனம்லாம் இதில் இல்லை. 234 சட்டமன்ற தொகுதியில் ஏதாவது ஒரு சட்டமன்ற தொகுதியில் நீங்கள் இருந்தால் மட்டும்தான் உள்ளே போக முடியும். அதுக்குள்ளே தான் நீங்கள் இருந்து ஆகணும். அப்போ தமிழ்நாட்டுக்கு வெளியே உள்ளவங்க உள்ளே சேர முடியாது. ஒருவேளை வெளியே பாம்பேயில் இருக்குன்னா ஆனால் ஓட்டு திருச்செந்தூரில் இருக்குது அப்படின்னா திருச்செந்தூர் பாராளுமன்ற சட்டமன்ற தொகுதியை தேர்வு செய்து உள்ளே போய் நீங்கள் பதிவு பண்ணலாம். ஒரு மொபைல் நம்பரில் ஒரு ஆள் தான் லாகின் பண்ண முடியுது. அந்த நம்பர் இந்திய நம்பராக இருந்தால் தான் அக்செப்ட் பண்ணுது. எல்லாம் வெளிநாட்டில் இருக்காங்க, ஓட்டு இங்கே இருக்குது, ஆனால் அவங்களால உள்ளே போக முடியல. அவங்களுக்கு ஓடிபி வரமாட்டேங்குது. நேற்றுக்கு நைட்டெல்லாம் நிறைய பேர் உள்ளே நுழைய முடியலைங்க, ஓடிபியே வரமாட்டேங்குதுன்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு அது டிராஃபிக் பிஸியாக இருக்குது. என்னாலே போக முடியல, உங்களாலே போக முடியல. அண்ணாமலை கட்சி போயிட்டீங்களா? தெரியாதா என்ன? சரி. அப்போ இதுதான் நிலவரம். ஏபிபியில் உள்ள சீனியர் ஆட்கள் ஃபுல் டைம் ஒர்க்கர், நீங்கள் நம்ப மாட்டீங்க, 5 வருஷம் ஃபுல் டைம் ஒர்க்கராக இருந்த தம்பி அவன் நேற்றுக்கு ஃபோன் எடுத்து சொல்கிறேன், நான் இதில் ஜாயின் பண்ணிட்டேன் அப்படிங்கிறான். இன்னொரு ஆர்எஸ்எஸில் ஒரு மூத்த காரியகர்த்தா, அவர் ரொம்ப சீனியர் ஆள், நல்ல பெருமையான ஒரு மனிதர். அவர்கிட்ட போய் நான் முன்னாடியே அதில் தாங்க இருக்கேன். ஆனந்தன் ஐயாசாமி, நாங்கள் ஏற்கனவே இதோட இணைஞ்சு தாங்க அங்கே பணியாற்றிட்டு இருக்கோம் அப்படின்ட்டாங்க. டமால் டிமால்னு ஒவ்வொருத்தராக போடுறாங்க. அப்புறம் அவங்க சேர்ந்ததை எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. அதனால் அண்ணாமலைக்கு இன்றைக்கு உடைய இந்த 24 மணி நேரம் முடியும் போதே பாஜக வாங்கின ஓட்டை தாண்டி வந்துடுவார். 14 லட்சத்தை கிராஸ் பண்ணி வந்துடுவார் தனிப்பட்ட முறையில். நான் என்ன சொல்கிறேன்னா, இது 14 லட்சம் ஓட்டு மட்டும் இல்லை. நானும் எங்கள் வீட்டம்மாவும் சேர்ந்துட்டு எங்கள் அம்மா என்ன உள்ளே வரலையே, எங்கள் அம்மாவுக்கு தெரியாது, பல பேர் தெரியாமல் வச்சுருக்காங்க, ஆனால் ஓட்டு போடுவாங்களே. நான் சொன்னேன், எங்கள் தங்கச்சி என்ன சேரலையே, ஊரில் இருக்கக்கூடிய தங்கச்சி, அவங்க என்ன எங்கள் அக்கா என்ன சேரலையே, இவங்கெல்லாம் என்ன அதுக்குள்ளே வரலையே. ஆனால் எங்கள் தங்கச்சிட்ட என்ன சொன்னால், தங்கச்சி சேரல, தங்கச்சி மாப்பிள்ளை சேரல, தங்கச்சி பையன் சேர்ந்துருப்பான், அவன் பெங்களூரில் இருக்கனால சேர்ந்துருக்கலாம், இல்லைனா பொறுமையாக சேரலாம்னு பின்னாடி சேர்ந்துக்கலாம்னு நினச்சிருக்கலாம். இப்போ எனக்கு தெரியல. ஆனால் தங்கச்சி பொண்ணு என்ன சேரல, ஊரில் இருக்குது, இன்னும் சேரலையே அவங்களெல்லாம். அப்போ இவங்களெல்லாம் ஓட்டு தானே. என்ன நம்பியே இன்னொரு 4 ஓட்டு எங்கள் வீட்டிலே இருக்குன்னு நான் இன்னும் எங்கள் தம்பி கதையெல்லாம் நான் இன்னும் சொல்லலை. தம்பி சேர்ந்தானா இல்லைன்னு தெரியாது, மிலிட்ரி மேன், அவன் சேர்ந்துருக்கலாம். அவங்க வீட்டில் இன்னும் தம்பி பையன் கூட இருக்கான் 18 வயசுக்கு மேலே. இவங்கெல்லாம் இதில் வேறு வயசு போட்டிருப்பாங்க. 18 வயசுக்கு கீழேன்னா அது ரிஜெக்ட் பண்ணி தள்ளிடும், உள்ளே போக முடியாது. நீங்கள் உங்களுக்கு வயசு 10 அங்கே கிளம்புங்கன்னிடுவாங்க. இதெல்லாம் வச்சுருக்கு. இது ஒன்று விஜய் கட்சி மாதிரியும் இல்லை கிடையாது. அப்போ ரொம்ப ஆத்தன்டிக் கரெக்டான இதில் தான் போட்டிருக்காங்க. அப்போது இப்போ இருக்கக்கூடிய நிலமரத்துலேயே நீங்கள் ஒரு 30-40 லட்சம் ஓட்டை நீங்கள் சாதாரணமாக சொல்ல முடியும். இவங்க சார்ந்தே இதுக்கு மேலே இன்னும் எவ்வளோ 8 லட்சம் பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில், 8 கோடி பேர் இருக்காங்க. இது என்ன ஆகும்? அதிமுக வாங்கின ஓட்டு 1 கோடியே 6 லட்சமாக சம்திங் வாங்கியிருக்காங்க. இவங்க 1 கோடியே திமுக 1 கோடியே 17 லட்சமோ 11 லட்சமோ வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி தாவாக 1 கோடியே 77 லட்சம், அந்த மாதிரி 70 லட்சத்துக்கு மேலே அவங்க வாங்கியிருக்காங்கன்னு வச்சுருங்க. இது அதிகமாக ஓட்டு வாங்கினவங்க. 2 கோடி உறுப்பினர்களை கொண்ட கட்சி அதிமுக 1 கோடியில் வந்துட்டா. ஏன்னா அதிமுக அண்ணாமலையினுடைய இதுக்கு பிறகு பாருங்க, அங்கேருந்து நிறைய பேர் வந்திருப்பாங்க பிச்சுக்கிட்டு போக. வேறு கட்சி திமுகவிலிருந்து மேலூர் அந்த பகுதியிலிருந்து ஒரு ஒன்றிய செயலாளராக இருந்தவர். அவர் நேற்றுக்கு போய் நைட்டு இருந்து அவரால் பண்ண முடியல, யார்கிட்டே கொடுத்து பண்ணி எனக்கு பிடிச்சி அனுப்பிவிட்டார். சந்திரன் நினைக்க, அவர் சந்தானம், அவர் பேர் சந்தானம், ஒன்றிய செயலாளராக திமுகவில் இருந்தவர் அண்ணாமலை கட்சி ஆரம்பிச்சோன்னு ஓடி வந்துட்டார். ஆனால் இப்போ நீங்கள் கூட சொல்கிறீங்க ஆர்எஸ்எஸ்ல இருக்கிறவங்க பல்வேறு இதில் பிஜேபி தேசியவாதி எல்லோரும் உள்ளே வந்துட்டாங்க நீங்கள். ஆனால் அந்த கம்யூனிஸ்ட் கட்சி போன்றவர்கள் அப்போ என்னென்னா திரு அண்ணாமலை அவர்கள் பிஜேபி இறக்கி விட்டது, அங்கேருந்து அவங்களால கால் ஊன முடியல அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை வைக்கிறாரு. ஆர்எஸ்எஸ்னுடைய அகில பாரத தலைவர் மோகன் பாகவத் ஒரு செய்தியை சொல்லியிருக்கார். நாங்கள் அரசியல் கட்சிகளுக்கெல்லாம் எங்களுக்கு எந்த அரசியல் கட்சியும் கிடையாது, எந்த கட்சியும் சார்ந்து நாங்கள் இல்லை,
நாங்கள் ஒரு சித்தாந்தம், எங்களுடைய சித்தாந்தத்தை யாரும் நிறைவேற்றுறாங்களோ அவங்கள நாங்கள் ஆதரிப்போம். அது காங்கிரஸா இருந்தாலும் பண்ணுவாங்க கூட சொல்லியிருந்தாரு. ஆமாம். அப்போ வந்து இது வந்து அயோத்தியில் ராமர் கோயில் கட்ட உதாரணத்துக்கு அயோத்தியில் ராமர் கோயில் கட்டணுங்கிறது எங்களுடைய நிலைப்பாடு. அதை வந்து பாஜக ஏற்றுக்கிட்டுச்சு, அதனால நாங்கள் பாஜகவை ஆதரித்தோம். அந்த இதில் வந்து அவங்க முரண்பட்டு காங்கிரஸ் ஆதரிச்சுருந்தா நாங்கள் காங்கிரஸ் ஆதரிச்சிருப்போம். அப்படியே சொன்னார். அதான் நல்லா வரும். அண்ணாமலை ஆதரிச்சா அண்ணாமலையை நான் ஆதரிக்கிறேன். கரெக்டு தானே? அப்போ என்னுடைய சித்தாந்தம் கரெக்டு தானே? என்னுடைய சித்தாந்தத்தை அண்ணாமலை எடுத்துகிட்டு போகிறாரு. பிஜேபினால இங்கே இருக்கக்கூடிய தமிழக பாஜகவினுடைய ஆட்கள் செய்வாங்கன்னு பார்த்து எனக்கும் வயசாகி தலையில் முடிய நரைச்சி எல்லாம் போச்சு. இதுக்கு மேலே இவங்க செய்ய மாட்டாங்க. ஏதோ வராது வந்த ஒரு மாமணி அண்ணாமலை வந்தார். அவரையும் இவங்க பயன்படுத்துகிற மாதிரி தெரில. பயன்படுத்துங்கய்யாங்கிறதுக்கு கெஞ்சாத குறைய எல்லாம் பேசி பார்த்தோம், ஒன்றும் வேலைக்கு ஆகலை. இவங்க எல்லாம் சுயநலவாதியாகவே இருந்தாங்க, பிஜேபியை ஒழிச்சுக்கிட்டணுங்கிறதுலே இருந்தாங்க. கடைசியில் நம்ம வந்து அவர் தனியாக விட்டாலாவது ஏதாவது செய்வார், அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா இவங்க இன்னும் நாசம் பண்ணிடுவாங்க. அதே திராவிடியா மாடல் 2.0 விஜய் வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதனால் இனிமே அங்கே ஒன்று மாற்றம் வரப்போகிறது இல்லை. அதனால் அண்ணாமலை மூலமாவது வரட்டும் நம்ம ஆயுளுக்கு உள்ளால. அதனால் அவர் பண்ணுறதுல தப்பு இல்லை, போகும்னு சொல்லிட்டு நம்ம அந்த பக்கம் போய் நிற்கிறோம். அப்புறம் வந்து எப்போன்னு நீங்கள் ஒரு சித்தாந்தவாதி, நம்ம இப்பவும் சித்தாந்தவாதி தான். தேசியத்துக்கு எதிராக அண்ணாமலை செயல்பட்டால் நாங்கள் இருக்க மாட்டேனே, அவர் செயல்பட மாட்டார். கரெக்டு தானே? இந்து மதத்துக்கு எதிராக அவர் செயல்பட்டால் நான் இருக்க மாட்டேனே. இந்துக்களுக்குடைய பிரச்சனைக்கு அவர் குரல் கொடுக்கறதுனால நான் அதை வன்மையாக கண்டிக்க தான் செய்வேன், நான் விமர்சனம் பண்ண தான் செய்வேன். அவர் அப்படி செய்ய மாட்டார். எல்லாருக்கும் பொதுவான ஆளாக தான் அவர் இருப்பார். அதை தான் நம்ம எதிர்பார்க்குறோம். தமிழகத்தில் இந்த சாராய மாடல் ஆட்சி இல்லாமல் போகணும்னு நினைக்கிறோம். வந்ததும் அதே தானே செய்துட்டு இருக்காங்க. இப்போ மட்டும் என்ன மும்மொழி கொள்கையை இங்கே நடைமுறைப்படுத்திட்டாங்களா? நவோதய பள்ளிகளை வந்து கொண்டு வர போகிறாங்களா? இதெல்லாம் அண்ணாமலை வந்தால் நடக்கும். அவர் இதெல்லாம் கொண்டு வருவார். இதெல்லாம் நடைமுறைக்கு வரும். அதனால் அந்த மனிதன் மூலமாக உங்களால் முடியலை, உரமாக ஒதுங்கிடுங்க, அவ்வளோதான். முடிஞ்சு போச்சு. குப்பை தொட்டி ஆக்கி விட்டீங்க கமலாலயத்தை, அதோட வச்சுக்கிட்டு இருங்க. நீங்கள் அங்கே இருந்து என்னத்தையும் பண்ணிட்டு போவோம், தொலைங்க. இப்போதைக்கு அண்ணாமலை வெளியே வந்திருக்காரு. அவருக்கு ஆதரவு பெருகிட்டு இருக்கு. அநேகமாக என்ன ஒரு வாரம் 10 நாள் எல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக குறைந்தபட்சம் 50 லட்சத்தையாக தாண்டும். என்னுடைய டார்கெட் 1 கோடி. 50 லட்சத்தையாவது தாண்டும். ஏன்னா இவருக்கு வந்து 8% ஓட்டு வாங்கினார்ல அன்னைக்கு. பிஜேபிக்கு 57 லட்சம் ஓட்டு ஏதோ கிடைச்சதுன்னு நினைக்கிறேன். 57 லட்சம் ஏதோ மேலே ஏறி வந்துச்சு. அது அந்த ஓட்டு இவருக்காக வந்தது. அவங்க இல்லை இன்னும் மெம்பர் ஆகலை. இன்னைக்கு நாளைக்கு தான் அவங்க வருவாங்க. என்னைக்கு தானே சனிக்கிழமை. பல பேர் யோசிச்சு முடிவெடுத்து கூட வரலாம். வருவாங்க. ஓகே, பாஜக உள்ள நிறைய பேர் நல்ல அதிமுக இருக்கவங்களும் இந்த பக்கம் வரதுக்கான கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. அதிமுக எடுத்தனால ஒரு தகவல் சொல்றேன். சிவி சண்முகம் ஏன் என்ன ராஜினாமா பண்ணாம இருக்காரு? அவரு தவக்காக போறேன்னு சொல்லிட்டாரு. அவருக்கு தலைமையில தான் எல்லாம் ஏற்பாடு பண்ணாங்க. எல்லாரும் போய் வந்து விஜயும் பார்த்துட்டாங்க. ராஜ்யசபா உறுப்பினர் ராஜினாமா பண்ணி ராஜ்யசபா உறுப்பினர்ல ராஜினாமா பண்ணி எம்எல்ஏ இருக்காரு. ஆமா, எம்எல்ஏ பதவியே என்ன ராஜினாமா பண்ணிட்டு என்ன விஜய் கட்சிக்கு ஏன் போகாம இருக்காரு, வெயிட் பண்ணிட்டு இருக்காரு? ஏன் மறுபடியும் அவர் வெற்றி பெற்ற மாட்டாரு? அது அண்ணாமலை எஃபெக்ட்ல நிக்குது. இப்போ அண்ணாமலை மட்டும் இப்போ தனி கட்சி ஆரம்பிக்காம இருந்திருந்தாருன்னா அவர் ராஜினாமா பண்ணி எப்பவுமே போய் சேர்ந்திருப்பாரு. அது இடைத்தேர்தல் வரும்போது அதில் போய் கொளுத்திக்கலாம், அதில் போய் நின்று மயிலம் தொகுதியில் வெற்றி பெறலான்னு சொல்லி நம்பிக்கையோடு இருந்தார். ஆனால் அதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சு. ஒன்றும் அமைச்சராக முடியாமல் போச்சுது. அதையும் தடக்கையில் போட்டு விட்டாங்க. இப்போ நம்ம ராஜினாமா பண்ணோம்னா திருப்பி நம்ம வருவோமா அப்படிங்கிறது கேள்விக்குறி. சாவியெல்லாம் கொடுத்துட்டாரு. விழுப்புரத்தில் அதிமுக மாவட்ட அலுவலக சாவியெல்லாம் கொடுத்துக்கிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஏன் எதுக்கு வெயிட் பண்ணுறாரு? ராஜினாமா பண்ண நீங்களாக வெளியே தள்ளினீங்கன்னா எம்எல்ஏவே இருக்கலாம். ஆனால் இவங்க வெளியே தள்ள மாட்டாங்க. இவர் அங்கே போய் எம்எல்ஏவோட போய் சேர்ந்தாருன்னா கட்சி தாவல் சட்டப்படி அவருக்கு பதவி இழந்து போயிடும். இவர் வந்து ராஜினாமா பண்ணிட்டு போய் விஜய்கிட்ட போய் இன்னைக்கு கூட 4-5 பேர் சேர்றாங்க. எல்லாம் முன்னாள் அமைச்சர்கள். ஏன் இவரும் முன்னாள் அமைச்சர் தானே? இப்போ சிட்டிங் எம்எல்ஏ இருக்காருல்ல, எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போனதுன்னு ஏன் போன? அண்ணாமலை இப்போ வராமல் இருந்திருந்தா பேர்பார் தைரியமா வெற்றி பெறலாம்ங்கிற தைரியம் இப்போ வந்துட்டாரு. அப்போ கண்டிப்பாக களம் மாறும்போது மறுபடியும் இவர் வெற்றி பெறுவாருங்கிறது நிச்சயம் இல்லாமல் இருக்குது. மயிலம் தொகுதி அவருக்கு ஃபேவரான தொகுதியே கிடையாது. அது வந்து வன்னியர் பெல்ட். இன்னும் சொல்ல போனால் பாமகவுக்கு ஏரியா. அங்கே அண்ணாமலை வரவுக்கு பிறகு பாஜகவும் நல்ல வளர்ந்த தொகுதி மயிலம். நீங்கள் வட தமிழகத்தில் எல்லா சட்டமன்ற தொகுதியும் எடுத்து பாருங்கள், மயிலத்தில் மட்டும் பாஜக எல்லா இடத்த விட கொஞ்சம் மேலே நின்றுட்டு இருக்கும் அண்ணாமலை வந்த பிறகு. இப்போ அண்ணாமலை வந்து தனியாக வெளியே வந்துட்டார். பாஜகவினுடைய ஆதரவோடு பழைய அதிமுகவும் சேர்ந்து அங்கே வந்தாலும் அங்கே வெற்றி பெறுவது. இடைத்தேர்தலில் திரு அண்ணாமலை அவர்கள் கட்சி ஒருவேளை போட்டிடுமே. ஏன்னா உள்ளாட்சி தேர்தலில் சொல்லியிருக்காங்க, நாங்கள் உள்ளாட்சி தேர்தலில் வந்து கலங்க அம்மன்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல், பொது தேர்தல், சட்டமன்ற தேர்தல் சொல்லியிருக்காங்க. இந்த இடைத்தேர்தலில் போட்டியிடுறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குன்னு நான் நம்புறேன். பெருந்துறையில் அண்ணாமலை நின்று அழகாக வெற்றி பெறுவார். ஆனால் அவர் முடிவு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதா? அதாவது முதல்ல ஒரு பாயிண்ட், நேற்றுக்கு அவர் வந்து இதை அறிவிக்கும் போதே ஒரு அரசியல் கட்சியாக ஆரம்பிச்சிருந்தாருன்னா இப்போ திமுக பாஜகவில் நிறைய பேர் ஒய்யோன்னு கொதிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. சரியா?
ஐயோ எல்லாம் அழிச்சிட்டு போயிட்டாரு. இப்போவுமே புதிய அழுது புலம்பிட்டு நடக்கிறாங்க. பாஜகவினால தான் அவர் வளர்ந்தார், பாஜகவினால தான் நான் இல்லைன்னு சொல்லல, பாஜகவினால தான் அவர் வெளியே தெரிய வந்ததுக்கு அந்த தளம் அந்த மேடை வந்து அவருக்கு தேவைப்பட்டுச்சு. நான் இல்லைன்னு சொல்லலை. அவரால் பாஜக வளர்ந்துச்சா இல்லையா? பாஜகவினால அவர் வளர்ந்தார் அப்படின்னா அவர் பாஜகவை வளர்த்தார்ல, தமிழிசையும் வளர்க்கலை. தமிழிசை வந்து அவர் வந்து பாஜக பணத்தை அங்கே செலவு படித்து வளர்ந்தார். தமிழிசை அவங்க வீட்டில் அந்த டாக்டர் வேலை பார்த்த அந்த பைசா எல்லாம் கொண்டு வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சதெல்லாம் வச்சு தான் அவங்க வந்து செலவு பண்ணிட்டு அலைஞ்சாங்களே. எல்லாரும் கட்சி செலவு பணத்தில் தான் எல்லாரும் தலைவர்களெல்லாம் ஃப்ளைட்டில் போகிறாங்க, பறக்கிறாங்க, வராங்க, போகிறாங்க. இதானே உண்மை, இதானே நடைமுறையில் இதானே இருந்துகிட்ருக்கு. நம்ம காசை போட்டு நம்ம எல்லாம் செய்துட்டு இருக்கோம். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இடைத்தேர்தல் அவர் நேற்றுக்கு அறிவித்தது இயக்கம்னு ஆரம்பித்தார். நல்ல விஷயம். இயக்கம்னு அறிவிக்கும் போது முதலாவது எனக்கே ஒரு சின்ன நெருடல் இருந்துச்சு. இயக்கம்னு ஆரம்பித்து பிறகு என்னைக்கு விடிஞ்சு போய் அதுக்கெல்லாம் ஆறுன கஞ்சி பழங்கஞ்சி ஆயிடாதா, அதுகளெல்லாம் சோர்ந்து போயிட மாட்டாங்களா மாதிரி எனக்கு ஒரு எண்ணம் இருக்குது. ஏன்னா அவ்வளோ வேகமாக உலகம் போயிட்டுருக்கு, காலம் அவ்வளோ வேகமாக போயிட்டு இருக்கும்போது இவர் எப்படி சொன்னார்னா எப்படி சரியாக இருக்குங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சுது. ஆனால் அவர் கரெக்டான அதான் ஐபிஎஸ் மூலை கரெக்டாக தான் பண்ணியிருக்கு. இப்போ பாருங்கள், ஒரு சின்ன இதை ஆரம்பித்து விட்டு இதில் உறுப்பினர்கள் சேருங்கன்னு சொல்லி ஒரே நாளையில் எல்லா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலும் வந்துட்டு இருக்கேன் இல்லையா, எல்லா பத்திரிகை தொலைக்காட்சிகள் அண்ணாமலை 10 லட்சத்தை தாண்டினார், அண்ணாமலை 11 லட்சத்தை தாண்டினார் போட்டுட்டு இருக்காங்கல்ல. தினமலரில் அன்றைக்கி காலையில் பெரிய தலைப்பு செய்தியாக தானே தனிக்கட்சி தொடங்கினார் அண்ணாமலை, தினத்தந்தியினுடைய தலைப்பு செய்தி, 8 கால செய்தி எல்லாமே அப்படி வருது இல்லை. வர்றது மட்டும் இல்லை, 10 லட்சம்னு இன்னைக்கு பேசுகிறாங்கல்ல. இப்போ 14 லட்சம்னு நம்ம பேச ஆரம்பிக்கும்ல, 14 லட்சம் 13 லட்சம் சொல்லிட்டு இருக்கோம்ல. இப்போ இது நாளைக்கு என்னமே அது 20 லட்சம் 25 லட்சம்னு சொல்லுவோம்ல. இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஹைப்பு உருவாகி இந்த அளவுக்கு ஆதரவு இருக்குங்கிறத வெளிப்படையாக டிரான்ஸ்பரன்சியாக கொண்டு வரார்ல. அதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடச்சிருக்கல. இவர் வந்து உறுப்பினர் அட்டையெல்லாம் கொடுத்து 40 லட்சம் எங்களுக்கு உறுப்பினர் இல்லைனா 80 லட்சம் இல்லை 1 கோடி பேர் உறுப்பினர் இருக்காங்கன்னு சொன்னால் கூட யாருங்க நம்புவாத. ஆனால் இது எல்லாத்தையுமே அப்பட்டமாக தெரியுது, ஆட்டோமேட்டிக்காக ஏறி வந்துட்டு இருக்கு. பிறகு அதில் வந்து என்ன மோசடி பண்ணாங்களே, என்னதை பண்ணாங்க. அப்போ இது எல்லாமே அவர் கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணுறாரு. அடுத்த பொது தேர்தல் இலக்குன்னு சொன்னார், உள்ளாட்சி தேர்தலுக்கு தயார்படுத்துவோம்னு சொன்னார். இடைத்தேர்தலை பற்றி அவர் சொல்லலைங்கிறது உண்மை, ஆனால் கண்டிப்பாக அதை பயன்படுத்துவார். ஏன்னா இப்போதைய இன்றைய நிலவரப்படி 5 தொகுதி தான் இடைத்தேர்தல். 5 தொகுதியில் வந்து அவருடைய ஆட்டத்தை ஆரம்பிக்கிறதுக்கு நல்ல ஒரு களமாக இருக்கும். அதுலேயும் கோயம்புத்தூரில் பெருந்துறையில் அவர் நின்று ஈஸியாக வெற்றி பெற்றுவார். அதனால் பெருந்துறையில் கன்ஃபார்மாக அவர் நிற்பார். ஏன்னா அது அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தாமல் விட மாட்டார். ஏன்னா அவர் தெரியும். அதனால் கண்டிப்பாக அவர் நின்னார்னா நிச்சயமாக அவர் வெற்றி பெற்றுவார். அவர் சட்டசபை போனால் சட்டசபை எப்படி இருக்கும் நினச்சி பாருங்க. அங்கேயும் இவர் தான் ஹீரோவாக இருப்பார். முதலமைச்சர் ஹீரோ வந்து டம்மி ஆயிடுவார். ஆமாம், அவர் முதலமைச்சர் தான், அப்படி தான். அவருக்கு எழுதி கொடுக்கலாம், அவர் வண்டி ஓட்டாது, ஸ்கிரிப்ட் கையில் இருக்குன்னா வாசிக்க முடியாது, ஏதாவது வச்சு தான் பேச முடியும். அவரால் அண்ணாமலைக்கு எல்லாமே இங்கெல்லாம் இருக்குது, டக்குன்னு அடித்து விட்டுருவார்ல. ஒரு நம்ம ஜோசப் விஜய் பிறக்கிறதுக்கு முன்னாடி உள்ள கதையெல்லாம் எடுத்து அவர் பேச ஆரம்பிச்சிருவார். அப்போ சட்டசபையிலையும் அவர் தான் கதாநாயகன். வெளியே வந்தால் எல்லாரும் அண்ணாமலைக்கு பக்கத்தில் தான் மைக்கை நீட்டுவாங்க, அங்கேயும் அவர் தான் கதாநாயகன். அதனால் அவர் வந்து வெற்றி பெறுறது மிகப்பெரிய தேவை. அதனால் கண்டிப்பாக இடைத்தேர்தலை பயன்படுத்துவார். அதே மாதிரி வந்து அங்கே மட்டும் கிடையாது, தாராபுரத்துலேயும் அவர் ஆளை நிப்பாட்டுவார், வெற்றி பெறுவாங்க. அதே மாதிரி இங்கே மதுராந்தகத்துலேயும் ஆளை நிப்பாட்டுவாங்க, வெற்றி பெறுவாங்க. அதே மாதிரி உங்கள் ஏரியா இருக்க நம்ம அம்பாசமுத்திரத்துலேயும் நிப்பாட்டுவாங்க, வெற்றி பெறுவாங்க. அநேகமாக அதில் வந்து டிடிவி தினகரன் அண்ணா ரொம்ப ஈஸியாக வெற்றி பெறுவார். டிடிவி தினகரன் அண்ணன் அவர்கள் என்று வெற்றி பெற வாழ்த்துக்கள். கண்டிப்பாக அவர் வருவார்னு நினைக்கிறேன். அவர் அதில் நிற்பார்னு நினைக்கிறேன். அண்ணாமலையுடைய அணியில் அவர் இணைவார்னு நினைக்கிறேன். அது வெற்றி பெறதுக்கு நல்ல வாய்ப்புள்ள தொகுதி தான். கண்டிப்பாக அவர் நிற்பார், அண்ணாமலையும் நிற்பார், அவரும் நிற்பார். இங்கே கூட அன்புமணி ராமதாஸ் அதுக்குள்ளே ஏற்பாடு பண்ணுவாங்க. மதுராந்தகம் தனி தொகுதி, அதனால் அங்கே வந்து யாரையும் நிப்பாட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். மயிலத்தில் இவர் ராஜினாமா பண்ணார்னா அந்த இடத்தையும் பயன்படுத்துவாங்கன்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமாக இன்னும் அடுத்த ஆட்டக்களம் ஆட்ட நாயகன் வந்து அண்ணாமலை தான். அண்ணாமலை விஸ் ஜோசப் விஜய் தான் தமிழக அரசியல் களம். இதை மாற்ற முடியாது. அடுத்த முதலமைச்சர் திரு அண்ணாமலை IPS தான். நிச்சயமாக சார். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி. மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.